நல்வாழ்வின் நங்கூரம். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்ம நங்கூரமாயிருக்கிறது. எபிரேயர் 6:19. இப்புதிய வருடம் அனைவருக்கும் அருளும் ஆசியும் மற்றும் ஆரோக்கியம் நிறைந்த வருடமாய் விளங்க ஆண்டவர் அருள் செய்வாராக. நான் திருமறையினை தினமும் தியானிக்கின்ற மாணவன். எனவே தியானத்தோடு வாசிக்கின்ற போது பல கேள்விகள், சவால்கள், விளக்கங்கள், பதில்கள் மற்றும் அனுபவங்களை பெற்றுக்கொள்ள உதவுகிறது. எபிரேயர் 6:11 முதல் 20 வரை உள்ள திருமறை பகுதியில் விசுவாசிகளின் தகப்பன் என்ற பெயர் பெற்ற ஆபிரகாமை எடுத்துக்காட்டாக கொண்டு தியானிக்க உள்ளோம். இந்த பகுதி இப்புதிய வருடத்தில் நம்மை ஆண்டவருடன் நிலைநிற்கும் நங்கூரம் போல இருக்கட்டும். ஆதி காலத்தில் நங்கூரம் என்ற வார்த்தை நம்பிக்கையின் அடையாளமாக முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு கப்பல் கடலில் நிலைநிற்க நங்கூரத்தினை சார்ந்து உள்ளது. அதுபோல அலை அலையாய் பல சவால்களை சந்திக்கின்ற ஒருவரின் வாழ்வில் ஆண்டவரே நங்கூரமாக உள்ளார். ஆண்டவர் ஆபிரகாமோடு ஒரு வாக்குத்தத்தத்தினால் அல்ல, பல வாக்குத்தத்தங்களினால் பேசினார். ஆதியாகமம் 12:7. உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். ஆதியாகமம் 17:5-6. உன்னை மிகவும் அதிகமாய் பலுகி பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். ஆதியாகமம் 17:19. அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கை அவனுக்கும் பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். ஆதியாகமம் 22:18. உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆபிரகாமின் சந்ததியாகிய நம் மீதும் வந்து சேரும் என்னும் நம்பிக்கையாய் இருப்போம். இந்த புதிய வருடத்தில் பரந்த உலகில் கடவுள் மீது கொண்ட நம்பிக்கை நமது வாழ்வில் நங்கூரமாக இருக்க தினமும் வேண்டுதல் செய்வோம். ஜெபம். உறுதிமொழியின் உன்னதரே, உம் ஆசியால் நிரப்பி அருளும். ஆமேன். இந்த நாள்